ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கு வெங்காயத்துடன் வேர்க்கடலை சேர்த்து சுவையான சட்னி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எப்போதும் தேங்காய் சட்னி தக்காளி சட்னின்னு செய்து போரடிப்பவர்களுக்கு விதவிதமான சட்னி செய்து பார்க்க தோன்றும். வெங்காயத்துடன் வேர்க்கடலை சேர்த்து செய்யப்படும் இந்த சட்னி வித்தியாசமான சுவையுடன் நிச்சயமாக இருக்கும். இனி இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 3 எடுத்து வச்சுடுங்க. பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுடுங்க. 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுக்கிடுங்க. மீடியம் சைஸ் தக்காளி பழங்கிறதுனால நான் 2 எடுத்து வச்சுருக்கேன். பெரிய தக்காளி பழமாக இருந்தால் 1 பழம் போதும். தக்காளி பழத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுடுங்க. அடுத்ததாக நாம் எடுத்துருக்க பொருள் என்னென்னா வேர்க்கடலை. வேர்க்கடலை பச்சையாக இருந்துச்சுன்னா அந்த வேர்க்கடலையை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் போட்டு வறுத்து ஆறிய பிறகு வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய மேல் தோலை நீக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சிடுங்க. இதே போல் சட்னி செய்யும் போச்சில் ஈஸியாக செய்யலாம். வறுத்து தோலை நீக்கிய வேர்க்கடலை 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுடுங்க. சிகப்பு மிளகாய் 3 எடுத்து வச்சுடுங்க. உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா கூடுதலாக சிகப்பு மிளகாய் எடுத்துக்கிடுங்க. 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுடுங்க. சிறு கோழி குண்டு அளவுக்கு புளி எடுத்து வச்சுடுங்க. தேங்காய் துருவல் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுடுங்க. தேங்காய் துருவல் இல்லைன்னா அதுக்கு பதிலாக தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கிடுங்க. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுடுங்க. வாங்க இனி லேட் பண்ணாமல் வெங்காய வேர்க்கடலை சட்னி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெயை ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் சூடானதும் கடலை பருப்பை அதில் சேர்த்துக்கிடுங்க. கடலை பருப்பு பொன்னிறமாக வறுப்பட்டதும் சிகப்பு மிளகாயை சேர்த்து வறுத்துக்கிடுங்க. இதே போல் வெஜிடபிள் ரெசிபி வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சிகப்பு மிளகாய் வறுபட்டதும் பொடியாக நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. சேர்த்திருந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிடுங்க. வெங்காயம் குயிக்காக வதங்கி வர்றதுக்காக சட்னிக்கு தேவையான கல்லுப்பை இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. இந்த சட்னியில் புரத சத்துக்கள் இருக்குது. இது குழந்தைகளின் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த சட்னியை நாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். சேர்த்திருந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழ துண்டுகளை இது கூட சேர்த்துக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கிடுங்க. தக்காளி பழ துண்டுகள் நல்லா வதங்கி வெந்து வந்ததும் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கிடுங்க. துருவிய தேங்காயை நம்ம சேர்த்துருக்கிறதுனால குயிக்காக வதங்கிடும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. இந்த சட்னி இட்லி தோசையுடன் வச்சு சாப்பிட டேஸ்ட் அருமையாக இருக்கும். தேங்காய் வதங்கி வெந்து வந்ததும் வறுத்து தோலை நீக்கி வச்சுருந்த வேர்க்கடலையை சேர்த்துக்க போகிறோம். வேர்க்கடலையே ஏற்கனவே நாம் வறுத்து வச்சுருந்தோம்னா 10 நிமிடத்தில் இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். சேர்த்திருந்த வேர்க்கடலையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த புளியை இது கூட சேர்த்துக்கிடுங்க. புளியை சேர்த்த பிறகு வதக்கி விட்டுக்கிடுங்க. புளி வதங்கி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடுங்க. வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் வேர்க்கடலை கலந்த இந்த பொருட்களை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த பொருட்களை ஆற வச்சு எடுத்துக்கிடணும். அதனால் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிடுங்க. வேறொரு பாத்திரத்தில் மாற்றியதும் நல்லா ஆற விட்டுருங்க. நன்றாக ஆறியதும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி சேர்த்து நாம் அரைக்கிறதுனால தண்ணீர் சேர்க்காமலே அரைச்சிடலாம். தேவைப்பட்டுனா தண்ணீர் சேர்த்துக்கிடுங்க. அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுங்க. சட்னியை தாளிப்பதற்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டியை வைத்து தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெயை சேர்த்துக்கிடுங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு அதில் சேர்த்துக்கிடுங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுந்த பருப்பு அது கூட சேர்த்துக்கிடுங்க. உளுந்த பருப்பு வறுபட்டதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கிடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததும் தாளிக்கும் போது சிகப்பு மிளகாய் சேர்க்கிறது உங்களுக்கு பிடிக்கும்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சிகப்பு மிளகாய் சேர்த்துடுங்க. பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிடுங்க. தாளித்து ஏற்கனவே நாம் அரைச்சி வச்சுருந்த வெங்காய வேர்க்கடலை சட்னியில் ஊற்றிக்கிடுங்க. ரொம்பவே சூப்பரான சுவையான வெங்காய வேர்க்கடலை சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. புரோட்டீன் சத்து நிறைந்த ஆரோக்கியமான இந்த சட்னியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வெங்காய வேர்க்கடலை சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதே போல் வெஜிடபிள் ரெசிபி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றொரு வெஜிடபிள் ரெசிபி வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.